ஹலோ சிபிஎஸ்சி 9th ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸைஸ் 2.2ல இருக்க வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தாவே நிறைய பேருக்கு டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டஃப்பாக ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த வீடியோவே. வேர்ட் ப்ராப்ளம்ஸும் ஈஸி தான், நம்மளாலேயும் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப எல்லாருக்கும் கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு வீடியோவில் ஒரு சேலஞ்ச் கொஷினுமே இருக்கு, அதையும் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நோட் அண்ட் பென்னோட ரெடியாக இருங்க. வெல்கம் டு பிரைம் மேக்ஸ் தமிழ். லெட்ஸ் ஸ்டார்ட். கொஷின் 1 என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த லீனியர் பாலினாமியல் 5x மைனஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு லீனியர் பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. ஸோ அது 5x மைனஸ் 3. ஸோ இந்த லீனியர் பாலினாமியல்ல ஃபர்ஸ்ட் சப்டிஷன்ல x ஈக்குவல் டு 0, அதாவது லீனியர் பாலினாமியல்ல x இருக்க இடத்துல 0ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணா என்ன வேல்யூ வரும்னு சொல்லணும். ஓகே, ஸோ அப்போ 5 டைம்ஸ் x இருக்க இடத்துல 0 ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். எப்பயுமே நம்பரை ரீப்ளேஸ் பண்ணுறப்ப ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, அப்போதான் ஈஸியாக இருக்கும். இப்போ 5 டைம்ஸ் 0 வந்து நமக்கு 0 தான். 0 மைனஸ் 3 வந்து மைனஸ் 3. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிஷனோட ஆன்சர். இதே மாதிரி செகண்ட் சப்டிஷனில் நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட லீனியர் பாலினாமில் எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே மைனஸ் ஒன்னை ரீப்ளேஸ் பண்ணணும். வெளியே மைனஸ் 3 இருக்கும். ஸோ மைனஸ் 1 இன்ட்டு 5 வந்து மைனஸ் 5, மைனஸ் 3, மைனஸ் 8 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிஷன். தேர்ட் சப்டிஷனாக நம்மளோட எக்ஸோட வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம லீனியர் பாலினாமியல்ல எக்ஸ் இருக்க இடத்துல 2 ரீப்ளேஸ் பண்ணால் 5 இன்ட்டு 2 மைனஸ் 3, 10 மைனஸ் 3 7 வரும். ரொம்ப ஈஸியான சம் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஷின் 2 என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அ குவாட்ராடிக் பாலினாமியல். குவாட்ராடிக் பாலினாமியல்னா நம்மளோட வேரியபிளில் ஹையஸ்ட் பவர் 2ஆக இருக்கும். ஸோ அதான் குவாட்ராடிக் பாலினாமியல். ஸோ அதில் ஒவ்வொரு சப்டிஷனில் இருக்க நம்பரை எஸ்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் கொஷின். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட குவாட்ராடிக் பாலினாமியல் 7x ஸ்கொயர் மைனஸ் 4s பிளஸ் 6 இதான் நம்மளோட குவாட்ராடிக் பாலினாமியல். இல்லை ஃபர்ஸ்ட் சப்டிஷனில் எஸ்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். எங்கெங்கே எஸ் இருக்கோ அங்கே 0 போட்டுக்கோங்க. 0வை ஸ்கொயர் பண்ணாலும் சரி, 0 வச்சு ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, 0வாக தான் மாறப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷனோட ஆன்சர் வந்து 6 தான். இப்போ செகண்ட் சப்டிஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னா அதில் ஒரு நெகட்டிவ் நம்பர் இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க, எஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 7 போட்டு எஸ் இருக்க இடத்துல மைனஸ் 3 போட்டுட்டோம். அதை ஸ்கொயரும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மைனஸ் 4 எஸ் இருக்க இடத்துல மைனஸ் 3 போட்டாச்சு, பிளஸ் 6. இப்போ நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணா 9 வரும். ஆனால் சில பேர் மறந்து மைனஸ் 9 போட்டுருவாங்க. அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. எந்த ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் அது பாசிட்டிவாக தான் வரும். ஸோ இங்கே பாருங்க, மைனஸ் 4 மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 12 தான் வரும். அடுத்தது பிளஸ் 6. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 81 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிஷன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க தேர்ட் சப்டிஷனில், எஸ்ஸுக்கு பதிலாக 4 ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னா, எங்கெங்கே அதே எஸ் இருக்கோ அங்கே நம்ம என்ன போட போகிறோம், 4 போட போகிறோம். 4 ஸ்கொயர் பண்ணணும். அடுத்து 4 இன்ட்டு 4 பண்ணணும், ப்ளஸ் 6. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102 வரும். செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான சேலஞ்ச் கொஷின் என்னன்னா, நான் ஒரு கியூபிக் பாலினாமியல் கொடுக்க போறேன். ஸோ மைனஸ் 2x பவர் 3 பிளஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 5 இந்த கியூபிக் பாலினாமியல்ல நீங்க எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு போட்டா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட்ல சொல்ல போறீங்க. எத்தனை பேர் கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் 3ல இருந்து நம்ம வேர்டிங் ப்ராப்ளம் பார்க்க போறோம். வேர்டிங் ப்ராப்ளம்னாவே நமக்கு புரியாது, ஸ்கிப் பண்ணிட்டு எக்ஸாம்ல போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. பொறுமையா படிச்சீங்கன்னா கண்டிப்பா புரியும். அதுக்காக தான் இந்த வீடியோவும் கூட. ஸோ கொஷின் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் சாலிஸ் மதர் இஸ் 3 டைம்ஸ் சாலிஸ் பிரசன்ட் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஃபுல் ஸ்டாப் இருக்க இடத்துல நிறுத்துங்க. நான் இப்போ என்ன டீட்டெயில் கொடுத்தாங்களோ அது ஒரு டேபிளா உங்களுக்கு மாத்தி காட்டுறேன், கண்டிப்பா புரியும். ஸோ என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பிரசன்ட் ஏஜ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஏஜ் இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் அவங்க டிஸ்கஸ் பண்றது. ஓகே, ஆஃப்டர் 5 இயர். ஸோ இப்போ இந்த ப்ரெசன்ட் ஏஜ் யாரை பத்தி நம்ம பேசுறோம், 2 பர்சனை பத்தி பேசுறோம். ஒருத்தங்க சாலிஸ், அதாவது ஒரு பையனோட பேரு. இன்னொருத்தங்க அவங்களோட அம்மா மதரோட ஏஜ். இவங்க 2 பேரை பத்தி தான் நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நமக்கு சாலிஸோட ஏஜ் தெரியுமா, தெரியாது. அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த லைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாலி என்ன ஏஜ் இருக்கானோ அதோட 3 டைம்ஸ் அவங்க மதர் ஏஜ் இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 3 டைம்ஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் 5 வருஷம் கழிச்சு சாலிஸோட ஏஜ் என்ன இருக்கும், எக்ஸ் பிளஸ் 5 இருக்கும். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட மதர் ஏஜ் வந்து
3x plus 5 இருக்கும். இதுதான் உங்க டேபிள், அதாவது வேர்டிங்கா கொடுத்தது, அதை நான் டேபிளா மாத்திருக்கோம். இப்போ இங்க பாருங்க, the ages will be added to 70 years. அதாவது 5 இயர்க்கு அப்புறம் என்ன ஏஜ் கிடைக்குதோ அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். அப்போ 5 இயர்க்கு அப்புறம் என்ன ஏஜ் கிடைச்சது நம்ம ஆல்ரெடி டேபிளில் நோட் பண்ணி வச்சுட்டோம். x plus 5 and 3x plus 5. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு 70ங்கிற ஆன்சர் கிடைக்கும். 3x plus 5. ஓகே, இப்போ இதுல எக்ஸையும் நம்ம ஆட் பண்ணலாம். 3x இருக்கு, இங்க 1x இருக்கு, ஆட் பண்ணா 4x கிடைக்கும். 5யும் 5யும் ஆட் பண்ணா நமக்கு 10 கிடைக்கும். ஸோ 4x plus 10 equal to 70. ஸோ இதுல நம்ம 10 அந்த சைடு எடுத்துட்டு போனா 70 plus 10 வந்து -10 வந்து 60 மாறிடும். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், x equal to 60/4 கிடைக்கும். 60யை நம்ம என்ன பண்ண போறோம், 4ஆல டிவைட் பண்ண போறோம். அப்படி டிவைட் பண்ணா நமக்கு x வந்து 15 கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கான வேல்யூ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேல்யூ. இப்போ நம்ம என்ன சொல்லணும், கன்க்ளூஷன் சொல்லணும். ஸோ சாலிஸோட ஏஜ் எவ்வளோ, ப்ரெசன்ட் ஏஜ் எவ்வளோனா 15. அவங்களோட அம்மாவோட ஏஜ் என்ன, மதரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 3x தானே ப்ரெசன்ட் ஏஜ். அப்போ 3 × 15 பண்ணால் என்ன கிடைக்கும், 45 கிடைக்கும். ஸோ வேர்டிங் ப்ராப்ளமும் உங்களுக்கு இப்போ சிம்பிளாக இருக்கா, நீங்கள் பொறுமையாக படிச்சீங்கன்னா கண்டிப்பாக சிம்பிளாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வேர்டிங் ப்ராப்ளம் போகலாம். கொஸ்டின் நம்பர் 4 என்ன கேட்டிருக்காங்கன்னா, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் 63. அதாவது ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணால் 63ன்னு ஆன்சர் கிடைக்குது. த ரேஷியோ ஆஃப் த 2 நம்பர் இஸ் 2:5. ரெண்டு நம்பரோட ரேஷியோ எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரேஷியோன்னு பார்த்தாவே எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் தெரியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்பர் பி என்ன எடுத்துக்க போறோம்னா, ரேஷியோ பாருங்க 2:5 இருக்கா, அப்ப 2xன்னு எடுத்துக்க போறோம். அதே மாதிரி செகண்ட் நம்பர் வந்து 5xன்னு எடுத்துக்க போறோம். ஸோ இது எதனால எடுத்தோம், ரேஷியோ வந்து 2:5ன்னு கொடுத்தனால இப்படி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ரெண்டு நம்பர் எடுத்தாச்சு. இப்போ இந்த ரெண்டு நம்பரும் என்ன பண்ணா 63 கிடைக்கும், டிஃப்ரென்ஸ் எடுத்தா 63 கிடைக்கும். ஸோ அப்போ 5x - 2x = 63 அப்படின்னு நம்ம எழுத போறோம். ஏன் சார் 2x - 5x எழுதலாமே அப்படின்னா நெகட்டிவ் நம்பர் வந்துடும். நம்ம டிஸ்கஸ் பண்றது பாசிட்டிவ் நம்பர் தானே, அதனால பெரிய நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் பண்ணியிருக்கோம். அப்போ ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 3x = 63ன்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து x = 21ன்னு கிடைச்சிரும். ஸோ இந்த 21 எடுத்துட்டு போயிட்டு நம்ம இங்க அப்ளை பண்ணா நமக்கான ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் கிடைச்சிரும். ஸோ இப்போ 2 × xல 21 அப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 42 கிடைக்கும். 42 தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்பர். அதே மாதிரி இங்கே 5 × 21 பண்ணா நமக்கு 105 கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 42, செகண்ட் நம்பர் வந்து 105. ஸோ புரிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நிறைய பேர் சார் புக்கை தாண்டி நிறைய கொஸ்டின் கொடுங்க, எனக்கு எங்க இருந்து எடுக்கிறதுன்னு தெரியல, ஆன்லைன்ல கிடைக்க மாட்டேங்குது, புதுசா புக் இருக்கனால ஆன்லைன்ல சோர்சஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய சொல்றீங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன சஜஷன் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ எனக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியிற ஜிமெயில் ஐடிக்கு உங்கள் ஸ்கூல்ல இருந்து கண்டக்ட் பண்ண கொஷின்ஸ்லாம் எனக்கு கொடுங்க. மல்டிபிள் ஸ்கூல்ல இருந்து நிறைய கொஷின் பேப்பர் வரும். ஸோ அப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனல் வச்சிருக்கோம். அந்த சேனலில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுறேன். யார் தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம மெயில் பண்ணுங்க, அப்பதான் அடுத்தவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 5 என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரூபிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க கிட்ட 3 times as many 2 rupee coins. ஸோ அப்போ 2 rupee coins வந்து 3 times இருக்கு. எதை கம்பேர் பண்றப்ப, 5 rupee காயினை கம்பேர் பண்றப்ப. ஸோ அந்த ரெண்டு காயினோட டோட்டல் வந்து ₹88 இருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 2 rupees காயின் எத்தனை இருக்கு, 5 rupee காயின் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் 5 rupee காயின் எவ்வளோ இருக்கு நமக்கு தெரியாது, எத்தனை காயின் வச்சிருக்காங்கன்னு. அதே மாதிரி 2 rupee காயினும் எத்தனை வச்சிருக்காங்கன்னு தெரியாது, சும்மா ஒரு டேபிள்ல பார்க்க போறோம். ஸோ இப்போ 5 rupee காயின் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, ஸோ அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஆனால் 2 rupee காயினை நம்ம என்னன்னு எடுக்க முடியாது, எக்ஸ்ன்னு எடுக்கக்கூடாது, இல்லை ஒய்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா சொல்லிட்டாங்க 3 times as many coins she had as a 5. ஸோ அப்போ 5 rupee காயினை எத்தனை இருக்கோ அதை 3ஆல மல்டிப்ளை பண்ணா 2 rupee காயினுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு காயினோட டோட்டல் ஆட் பண்ணா 88 சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எத்தனை காயின் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம், அந்த காயினோட வேல்யூ நம்ம சொல்லலை, கரெக்டா? ஸோ இந்த வேல்யூ என்ன ஆகும்னா, இப்போ 5 rupee காயினோட வேல்யூ என்ன, 5 times எத்தனை காயின் இருக்கோ அது. அதே மாதிரி இது வந்து 5 rupee காயினோட வேல்யூ. ஓகே, 5 rupeeயோட வேல்யூ. அதே மாதிரி 2 rupeeயோட வேல்யூ வந்து எதால மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கும், 3x வந்து 2 rupeeயோட வேல்யூ இல்லை, எத்தனை காயின் இருக்குன்னு தான் சொல்லும். 2ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 3 rupee காயினோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணணும்,
ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் ருபீஸ் கிடைக்கும். அந்த டோட்டல் ருபீஸ் தான் நமக்கு எவ்வளோ 88. ஸோ புரிஞ்சுதுங்களா இதில் ஃபர்ஸ்ட்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 5xையும் 6xையும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 11x ஈக்குவல் டு 88. ஸோ இதுல இருந்து நம்ம x ஈக்குவல் டு 88/11 எழுதலாம். ஸோ அப்படி டிவைட் பண்ணா நமக்கு x என்ன கிடைக்கும்னா 8ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 5 ரூபி காயின்ஸ் வந்து 8 இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் 5 ரூபி காயின் வந்து 8 காயின்ஸ் இருக்கு. அதே மாதிரி 2 ரூபி காயின் வந்து நமக்கு எத்தனை இருக்கு அப்படின்னா 8ன்னு அதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 3 இன்ட்டு 8 பண்ணா எவ்வளவு கிடைக்குமோ அதான் டோட்டல் 2 ரூபி காயின். ஸோ 24 2 ரூபி காயின் இருக்கு. புரிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் சம் போலாம். கொஸ்டின் 6 என்ன கேட்டிருக்காங்கன்னா, a farmer cuts 300 feet fence into 2 pieces of different sizes. அதாவது ஒரு ஃபார்மர் கிட்ட ஒரு ஃபென்ஸ் இருக்கு. ஸோ அதோட டோட்டல் ஃபீட் வந்து 300. அதை வந்து ரெண்டா பிரேக் பண்றாங்க அன்ஈக்குவலா. ஓகே, ஸோ அதில் நமக்கு ரெண்டு விஷயம் கிடைக்கும். ஒன்று ஷார்ட்டர் சைடு ஒன்று கிடைக்கும், இன்னொன்று வந்து லாங்கரா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போ லாங்கர் பீஸ் வந்து 4 டைம்ஸ் லாங்கஸ்ட் ஷார்ட்டர் பீஸா இருக்கு. ஸோ நம்ம ரெண்டுத்தோட லென்த் என்ன, ரெண்டு பீஸோட லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சு சொன்னோம். இதான் கொஸ்டின். ஸோ இப்போ ஷார்ட்டர் வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்க போறோம், லாங்கர் வந்து 4 டைம்ஸ் எக்ஸ்னு வச்சுக்க போறோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த மொத்த ஃபென்ஸோட லென்த் கிடைச்சிருமா? அதாவது டோட்டல் ஃபீட் கிடைச்சிரும், தட் இஸ் 300. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 5x ஈக்குவல் டு 300 வரும். ஸோ இதை x ஈக்குவல் டு 300/5 5ஆல டிவைட் பண்ணால் நமக்கான எக்ஸ் கிடைச்சிரும். ஸோ எக்ஸ் வந்து 60. ஸோ இந்த 60 எதை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஷார்ட்டர் ஃபீட் ஆர் ஷார்ட்டர் பீஸோட லென்த்தை ரெஃபர் பண்ணுது. ஓகே, ஸோ ஷார்ட்டர் பீஸ் நமக்கு எவ்வளோனா 600 ஃபீட். இதே மாதிரி லாங்கர் பீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 டைம்ஸ் 60, 4 60ஆல மல்டிப்ளை பண்ணால் 240 கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபீட்டுங்கிற யூனிட்டால ரெஃபர் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் டோட்டலாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மொத்த 300 ஃபீட் கிடைச்சிடும். ஸோ இதுதான் இந்த ஃபென்ஸ் பேஸ் பண்ண சம்மு. நெக்ஸ்ட் சம் இப்போ நம்ம போகலாம். கொஸ்டின் 7 என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் அ லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் 3 மோர் தென் twice its width. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணிட்டு லென்த் வித்தை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லென்த்து, ஸோ இது வந்து வித்து நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க நம்ம கிட்ட, வித்து வந்து 2 டைம்ஸ் இருக்கும், அதோட 3 ஆட் பண்ணா மோர்னா ஆட் பண்ணும், 3 ஆட் பண்ணும். 3 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும், லென்த் கிடைச்சிரும். இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் 24ன்னு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். ரெக்டாங்கிளோட டைமென்ஷன், அதாவது ரெக்டாங்கிளோட லென்த் என்ன வித் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது பேர் தான் டைமென்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியரா? இப்போ பெரிமீட்டர்னா என்ன, ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்னன்னா 2 டைம்ஸ் லென்த் பிளஸ் வித் பேர் தான் பெரிமீட்டர் ஃபார்முலா. இந்த பெரிமீட்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 24க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ அந்த 2 அந்த சைடு மல்டிப்ளைல இருக்குல்ல, அந்த சைடு எடுத்துட்டு போனா டிவைட் ஆயிரும், 24/2ன்னு வந்துடும். ஸோ அப்படி டிவைட் பண்ணா எனக்கு 12ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் லென்த் பிளஸ் வித்துன்னு மட்டும் இருக்கும். ஸோ இந்த லென்த்துக்கு பதிலாக 2w + 3, அதாவது 2 டைம்ஸ் வித் பிளஸ் 3 நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி w இருக்கு, வித் இருக்கு, அதை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆட் பண்ணா 2w + w என்ன ஆகும், 3w ஆயிரும், பிளஸ் 3 ஈக்குவல் டு 12. ஸோ இதுல இருந்து நம்ம 3 அந்த சைடு எடுத்துட்டு போனா 3w ஈக்குவல் டு 9 கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு தேவையான w கிடைச்சிடும். ஸோ w வந்து 3ன்னு கிடைக்கும். ஸோ இந்த w வேல்யூவை எடுத்துட்டு போயிட்டு நம்ம லென்த்ல ரீப்ளேஸ் பண்ணா நமக்கு லென்த் கிடைச்சிடும். ஸோ லென்த் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் w வேல்யூ 3 + 3 அப்படி ரீப்ளேஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 6 + 3 லென்த் வந்து 9 கிடைச்சிடும். ஸோ சென்டிமீட்டர் இல்லை யூனிட்ஸ், சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு பெரிமீட்டர் சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கனால வித்தும் சென்டிமீட்டர் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வித்து வந்து 3 சென்டிமீட்டர், லென்த் வந்து 9 சென்டிமீட்டர். இதுதான் நம்ம ரெக்டாங்கிளோட டைமென்ஷன். புரிஞ்சதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஒரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் நாங்க போடுறப்ப உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.